ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டைரக்ஷன் டெஸ்ட்டில் டைப் 1 கொஷின்ஸு. ஓகே, டைப் 1 கொஷின்ஸை எப்படி சால்வ் பண்ணி பார்க்கலாம். சரி, என்ன கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க, என்ன கொஷின் இங்கே கொடுத்துருக்காங்க, அதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். மிஸ்டர் ராஜு ஸ்டார்ட்ஸ் வாக்கிங் டுவர்ட்ஸ் சவுத் வெஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் ரைட், டர்ன்ஸ் லெஃப்ட், டர்ன்ஸ் ரைட், அகைன் டர்ன்ஸ் லெஃப்ட், டர்ன்ஸ் ரைட் அண்ட் அகைன் டர்ன்ஸ் ரைட். இன் விச் டைரக்ஷன் he is facing now? ஓகே, டைப் நம்பர் 1 பார்க்குறோம். ஸோ எந்த டைரெக்ஷனில் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காரு, எந்த டைரெக்ஷனில் வாக் பண்ணிகிட்ருக்காரு அப்படின்றத சால்வ் பண்ண போகிறோம். சரி, இப்போது நமக்கு இந்த டைரெக்ஷன் நமக்கு எல்லாம் ஆல்ரெடி தெரியும் சரியா. மெயின் டைரெக்ஷன் அண்ட் சப் டைரெக்ஷன்ஸ் எல்லாமே தெரியும். இப்போ இதில் எது ஓகே, நார்த்து, சவுத்து, வெஸ்ட்டு, ஈஸ்ட்டு. இது சவுத் ஈஸ்ட்டு, இது நார்த் ஈஸ்ட்டு, இது நார்த் வெஸ்ட்டு, இது சவுத் வெஸ்ட்டு. ஸோ இந்த 8 டைரக்ஷன்ஸும் நமக்கு நல்லா தெரியும். சரி, போட்டாச்சு. இப்போ நம்ம என்ன ட்ரெடிஷ்னல் மெத்தடுன்னு ஒன்று இருக்குது, அந்த மெத்தடில் இதை சால்வ் பண்ணலாம். பட் ஆனால் இந்த மாதிரி வாக்கிங் நோ, ஃபேஸிங் நோ அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுக்கு ஒரு ஷார்ட்கட் மெத்தடுன்னு சொல்லியிருக்கேன். ப்ரீவியஸ் வீடியோலேயே அதை பார்த்துருக்கோம் சரிங்களா. சரி, அதுபடி போட்டால் நமக்கு என்ன, ஃபஸ்ட்டு இனிஷியலி வந்து எந்த டைரெக்ஷனில் ஒரு போயிட்டுருக்காரு, சவுத் வெஸ்ட்டில் போயிட்டுருக்காரு. சரி, இப்போது என்னென்ன டர்ன்ஸ் வருது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ரைட்டு, அதுக்கப்புறம் லெஃப்ட்டு, அகெயின் ரைட்டு, அகெயின் லெஃப்ட்டு சரிங்களா. ஃபஸ்ட்டு ரைட்டு, ரைட்டு, திரும்ப அகெயின் லெஃப்ட்டு, அகெயின் ரைட்டு, அகெயின் ரைட்டு அண்ட் அகெயின் ரைட். ஸோ இத்தனை டர்ன்ஸ் வந்து அவர் வந்து மூவ் ஆகிட்ருக்காரு, சரி, இப்போது என்ன பண்ணணும், ஆப்போசிட்டாக இருந்தால் ஓகே, அதாவது சேமாக இருந்தால், சேம் டைரக்ஷனாக இருந்தால் ப்ளஸ் பண்ணிக்கோ, எல் ப்ளஸ் எல் இல்லை ஆர் ப்ளஸ் ஆர். ஓகே, ஆப்போசிட்டாக இருந்தால் ஓகே, ஆப்போசிட்டாக அதாவது எல் கமா ஆராக இருந்தாலும் ஆர் கமா எல்லாக இருந்தாலும் கேன்சல் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கோம் சரியா. சரி, இப்போ ஆப்போசிட்ஸ்லாம் எதுலாம் வருதோ அதை கேன்சல் பண்ணிப்போமா. சரி, இப்போ பாருங்கள், ஒரு ஆருக்கு ஒரு எல்லை கேன்சல் பண்ணிடலாமா, அண்ட் அகைன் இன்னொரு ஆருக்கு இன்னொரு எல்லை கேன்சல் பண்ணிடலாமா. சரி, இப்போ வந்து சேம் டைரக்ஷன்ஸாக தான் வருது, அதாவது ஆர் ப்ளஸ் ஆர் ப்ளஸ் ஆர், 3 ஆர் வருது. ஓகே, ஒரு ஆருக்கு என்ன 90 டிகிரி. ஸோ 90 டிகிரி ப்ளஸ் 90 டிகிரி ப்ளஸ் 90 டிகிரி, ஸோ 9 3 27, ஸோ 270 டிகிரி. ஓகே, 270 டிகிரி. ஸோ ஆர் அப்படின்னு வந்ததால் ஸோ எந்த டைரெக்ஷனில், கிளாக் வைஸ் டைரெக்ஷனில் நம்ம போகணும். ஆர் வந்ததால் கிளாக் வைஸ் டைரெக்ஷன். எங்கேருந்து, இனிஷியல் டைரெக்ஷன் என்ன, சவுத் வெஸ்ட்டு. ஸோ சவுத் வெஸ்ட்லேருந்து கிளாக் வைஸில் 270 டிகிரி எந்த டைரெக்ஷன் வருதோ இப்போ அதை நோக்கி தான் அவர் போயிட்டுருக்காரு, இல்லை அந்த டைரெக்ஷனை பார்த்து தான் இருக்கார் அப்படின்னு அர்த்தம் சரிங்களா. சரி, சவுத் வெஸ்ட் எது, இங்கே தான் சவுத் வெஸ்ட் இருக்குது. ஓகே, சவுத் வெஸ்ட் இங்கே இருக்குது. இப்போ கிளாக் வைஸ் டைரெக்ஷன் அப்படின்றது என்ன, இப்படி இதான் கிளாக் வைஸ். ஓகே, சரி, 270 கிளாக் வைஸ் டைரெக்ஷனில் 270. ஸோ கிளாக் வைஸ் டைரெக்ஷனில் 270னா என்ன, ஃபஸ்ட்டு 180 கண்டுபிடிச்சிக்கலாமா. ஸோ 180ன்றது எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைரெக்ஷனுக்கு அப்படியே டைரக்ட் ஆப்போசிட். அது கிளாக் வைஸில் போனாலும் சரி, ஆன்டி கிளாக் வைஸில் போனாலும் சரி சரிங்களா. 180ன்றது எந்த டைரெக்ஷனில் இருக்குமோ அதுக்கு குவைட் ஆப்போசிட்டில் இருக்கிற டைரெக்ஷன் தான் 180. அது கிளாக் வைஸில் போனாலும் சரி, ஆன்டி கிளாக் வைஸில் போனாலும் சரி. சரி, இப்போ நம்ம கிளாக் வைஸில் போயிட்டுருக்கோமா. ஸோ கிளாக் வைஸில் இப்படி சுற்றிட்டுருக்கோமா. ஸோ இங்கேருந்து அப்படியே குவைட் ஆப்போசிட்டில் இது எவ்வளோ டிகிரி, 180 டிகிரி வந்தாச்சு. இன்னும் எத்தனை டிகிரி வரணும், 90 டிகிரி வரணும். ஓகேவா. ஸோ 180 டிகிரி வந்தாச்சு, இன்னும் 90 டிகிரி வரணும். சரி, 90 டிகிரி வரணும் அப்படின்னா இப்போ பாருங்கள். ஸோ இப்போது இது 45, சரி, இது வந்து 45. ஸோ ஒன்று வந்து 45 டிகிரி, ஒன்று 45 டிகிரி சரிங்களா. அப்போ 90 டிகிரி வரணும்னா இங்கேருந்து இங்கே வந்தாருன்னா இது 45 வச்சுக்கலாம். திருப்பி இங்கேருந்து இங்கே வரணுமா. ஸோ இது வந்து 90. அப்போ இங்கேருந்து இங்கே வரும்போது என்ன டிகிரி ஆகுது, 90 டிகிரி. இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு 90 ஆட் ஆகுது. அப்போ 180 + 90 எவ்வளோ, 270. ஸோ அப்போ இப்போ என்ன டைரெக்ஷனில் இவர் போயிட்டுருக்காரு அப்படின்னா சவுத் ஈஸ்டில் அவர் வாக் பண்ணிவிட்டு போயிட்டுருக்காரு. இதுதான் இதோட ஆன்சர்.
ஓகேங்களா, சவுத் ஈஸ்ட்டில் வாக் பண்ணிட்டு போயிட்டுருக்காரு. ஸோ ஃபைனலி வந்து அவர் அந்த டைரெக்ஷனில் வாக் பண்ணிட்டு போயிருக்காரு, அப்படி இல்லைனா அந்த டைரெக்ஷனை ஃபேஸ் பண்ணியிருக்காரு. இதுதான் இதோட ஆன்சராக இருக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி டைப் ஆஃப் கொஷின்ஸை இப்படி சால்வ் பண்ணால் நமக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இன்னும் 2-3 கொஷின் சால்வ் பண்ணலாம். எப்படி சால்வ் பண்ணணும்னு பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ, பை.